ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் கிராமங்களில் அடிக்கடி எல்லா மக்களும் செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அரிசி உளுந்து பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் பாயசம் மாதிரி இல்லாமல் இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரையில் பண்ணக்கூடாது, நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து தான் பண்ணணும். இந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க பார்க்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்ல மாவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கீழே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஊறிடுச்சு. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஊறினாலே போதும். உளுந்து வந்து 1 மணி நேரத்தில் 3/4 பக்குவத்துக்கு மேலே நல்லா ஊறிடும். அரிசியும் அதே அளவுக்கு ஊறிடும் மாவு பச்சரிசிங்கிறதுனால. இப்போ இது ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மாவு மாதிரி அரைச்சிக்க போகிறோம். 1 2 கொஞ்சம் குருணைகள் கடந்தாலும் தப்பில்லை, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா உளுந்து கம்ப்ளீட்டாக அரைஞ்சிருச்சு. அரிசி வந்து கொஞ்சம் குருணையாக இருந்தது, ஆனாலும் கொஞ்சம் அது டேஸ்ட்டாக தான் இருக்குங்கிறதுனால வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் 2 கிளாஸ் தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இந்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேகட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெந்துடும். இந்த தண்ணியோட கலரே மாறும். அப்போ நமக்கு ஜவ்வரிசி வந்து 1/2லேருந்து ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தண்ணி வந்து பால் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இது ஒரு பக்குவம் கூட. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கரண்டியில் எடுத்து பார்த்தோன்னா ஜவ்வரிசி சேர்த்த விட கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அரிசி உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை வந்து இது அப்படியே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கலாம். தண்ணி ஆல்ரெடி நல்லா கொதிச்சிட்டு இருந்ததுனால நம்ம இதை மிக்சியிலேருந்து கொட்டின உடனே சீக்கிரமே அந்த உளுந்து வந்து வேக ஆரம்பிக்கும். அரிசி வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். இப்போ நமக்கு இதெல்லாம் சேர்த்து கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அடுப்பு வந்து ரொம்ப லோவில் வச்சுட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் கெட்டியானதுக்கப்புறமா அது நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்திருந்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சேமியா சேர்த்துக்கிறேன். வறுத்த சேமியா தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னும் நமக்கு அது வேக வேக நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வர்றது மாதிரி தான் வரும். தப்பில்லை, நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு இதில் இன்னும் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாகவே கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு கீழே வந்து தீஞ்சிராமல் மட்டும் நீங்கள் பொறுமையாக கலந்து விட்டே இருந்தீங்கன்னா இது பொறுமையாகவே வெந்துட்டுருக்கும். இப்போ இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வெல்லம் சேர்க்க போகிறோம். இதுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது கூடிய மட்டும் வெள்ளை சர்க்கரையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை இல்லைனா சேர்த்துக்கலாம். கருப்பட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வெல்லம் 1 கப் அளவுக்கு கரெக்டாக நான் பொடிச்சு வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு கலந்து விட்டே இருக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுகளுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் அந்த டேஸ்ட் இனிப்பு கரெக்டாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லத்தை வந்து உங்களுக்கு சுவைக்கு ஏற்ப நீங்கள் குறைச்சிக்கலாம், தப்பில்லை. இது கலந்ததுக்கப்புறமா ஒரு 20 முந்திரி பருப்பை நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பாயசத்துக்கு வந்து நீங்கள் அதை நெய்யில் வந்து வறுத்துட்டு போட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு நெய்யில் வறுத்துட்டு சாப்பிட்டா தான் முந்திரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து இப்படி தான் வேக வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். அதனால இப்படியே இதிலே சேர்த்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம என்னதான் ஸ்வீட் செஞ்சாலும் நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டை நமக்கு வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1 மூடி தேங்காயை நல்லா வந்து அரைச்சிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வரும். அதனால தான் நான் பொறுமையாக வந்து கெட்டியானாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். தேங்காய் பால் சேர்த்தும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கிளாஸ் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க, சூடான தண்ணி சேருங்க. அப்போ தான் வந்து பாயசம் நமக்கு டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேன்.
சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கமகமனு வாசனையோடு இருக்கக்கூடிய அரிசி உளுந்து பாயசம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கிராமங்களில் காலையில் வேலைக்கு போகும்போது செஞ்சு சாப்பிட்டு போவாங்க. இல்லை டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போவாங்க. வயல்களில் வேலைக்கு போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு. இல்லை சளி பிடிச்சி ரொம்ப காய்ச்சல் வந்து உடம்பு டயர்டாக இருக்கிறவங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசி சேமியா சேர்க்கலைனாலும் அரிசி உளுந்தில் தேங்காய் பால் சேர்த்து வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னும் ஃப்ளேவராக இருக்கணும் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம ஜவ்வரிசி சேமியாலாம் சேர்த்துருந்தோம். அதுவும் உடம்புக்கு நல்லது தானே, அதனால சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான அரிசி உளுந்து பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடுறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நிறைய நல்ல ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலுக்குள்ள இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்ருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.